திருக்குறள் கதைகள் குறள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் ஐஸ் ஐஸ். ஆண்டி ஆண்டி எனக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. சரி சரி, எந்த ஐஸ் வேணும்? ஆண்டி என்னென்ன ஐஸ் எல்லாம் இருக்குது உங்ககிட்ட? அதுவா, பால் ஐஸ் இருக்கு, கப் ஐஸ் இருக்கு, கோன் ஐஸ் இருக்கு, அப்புறம் குச்சி ஐஸ் இருக்கு. இதுல உனக்கு எந்த ஐஸ் வேண்டும்? அப்படியா? கோன் ஐஸ் எவ்ளோ? அதுவா, கோன் ஐஸ் 30 ரூபாய், பால் ஐஸ் 15 ரூபாய், கப் ஐஸ் 10 ரூபாய், குச்சி ஐஸ் 5 ரூபாய். அப்படியா? என்கிட்ட 20 ரூபாய் இருக்கு. இந்த 20 ரூபாய் வச்சுக்கிட்டு எனக்கு கோன் ஐஸ் தாங்கல. என்னது, 20 ரூபாய்க்கு கோன் ஐஸ் தரதா? கோன் ஐஸ் 30 ரூபாய் பா. 20 ரூபாய்க்கு எல்லாம் வராது. ஆண்டி, என்கிட்ட இப்ப 20 ரூபாய் தான் இருக்கு. வேணும்னா என்கிட்டே இருக்கிற வாட்சி வச்சுக்கிட்டு ஐஸ் தாங்க. நான் இன்னும் 10 ரூபாய் கொடுத்த பிறகு எனக்கு இந்த வாட்ஸை திருப்பி கொடுங்க ஆண்டி. அப்படியா? அதெல்லாம் வேண்டாம். நான் இப்போது ஐஸ் தருகிறேன். நீ திரும்பி ஐஸ் வாங்குவதற்கு எப்பயாச்சும் வந்தால் அப்போ அந்த 10 ரூபாய கொடு, சரியா? சரிங்க ஆண்டி. இப்படி சொன்னதும் பானுவும் ஐஸ் கொடுத்தது. அந்த ஐஸ் சாப்பிட்டு விட்டு, ஆண்டி, உங்க ஐஸ் சூப்பரா இருக்குது. நான் போய் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றேன். சரியா? நான் வரேன் ஆண்டி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. சில நாட்கள் கழித்து மறுபடியும் ஐஸ் சாப்பிடுவதற்காக ராதா நண்பர்களை அழைத்துக் கொண்டு பானு கடைக்கு சென்றது. அப்போது பானு கடைக்கு செல்லும் வழியில் ராணிக்காகம் வைத்திருந்த ஐசு கடையை பார்த்தார்கள். அங்கு சென்று, ஆண்டி, உங்க கிட்ட கோன் ஐஸ் இருக்கா? இருக்குப்பா, உனக்கு எத்தனை ஐஸ் வேணும்னு சொல்லு. ஆண்டி, எங்களுக்கு 3 ஐஸ் வேணும். ஒரு கோன் ஐஸ் எவ்ளோ? அதுவா, ஒரு கோன் ஐஸ் 40 ரூபாய். 3 கோன் ஐஸ் தரட்டா? என்னது, ஒரு கோன் ஐஸ் 40 ரூபாயா? நான் 30 ரூபாய்க்கு ஒரு கடையில் வாங்கினேன். நீங்க என்னன்னா 40 ரூபாய் சொல்றீங்க? என்னது, கோன் ஐஸ் 30 ரூபாய்க்கு வாங்கினியா? 30 ரூபாய்க்கெல்லாம் யாரும் தரமாட்டா. 40 ரூபாய் தான் உனக்கு. இப்போ ஐஸ் வேணுமா வேணாமா? எனக்கு வேண்டாம். நீங்க ஒரு கோன் ஐஸ் 40 ரூபாய் சொல்றீங்க. 40 ரூபாய்க்கு எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் எங்க வாங்கினேனோ அங்கே போய் வாங்கிக்கிறேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஐஸ் வாங்காட்டாலும் வந்துடுறீங்க. சீக்கிரமா கிளம்புங்க, வேற யாராவது வந்து வாங்குவாங்க என்று சொன்னதும் அங்கிருந்து ராதாவும் அவர் நண்பர்களும் அங்கிருந்து சென்று விட்டனர். சிறிது நேரம் கழித்து ராணிக்காகத்திடம் ஐஸ் வாங்குவதற்காக கிளி அங்கு வந்தது. ஐஸ் கடைக்காராக்கா, ஒரு குச்சி ஐஸ் கொடுங்க. ஒரு ஐஸ் போதுமாப்பா? போதுங்க. சரி, ஒரு குச்சி ஐஸ் எவ்வளோ? ஒரு குச்சி ஐஸ் 30 ரூபாய்ப்பா. என்னது, ஒரு குச்சி ஐஸ் 30 ரூபாயா? என்னக்கா இப்படி பகல் கொள்ளை அடிக்கிறீங்க? ஒரு குச்சி ஐஸ் 15 ரூபா தானே? நீங்க என்னன்னா 30 ரூபா சொல்றீங்க. 30 ரூபானா எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கங்க. என்னது, குச்சி ஐஸ் 15 ரூபாயா? உன்னதான் அழைக்கிறாங்க. 15 ரூபாய்க்கெல்லாம் யாரும் தரமாட்டாங்க. அப்படி எங்க போனாலும் 30 ரூபாய் தான். அதுவும் இல்லாம என் ஐஸ் டெஸ்ட் எங்க போனாலும் வராது. அப்படியா? எங்க போனாலும் 30 ரூபாய் தானா? அப்படின்னா சரி, ஒரு குச்சி ஐஸ் கொடுங்க என்று கிளி சொன்னதும் ராணிக்காகவும் ஒரு குச்சி ஐஸ் கொடுத்தது. அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்த கிளி அந்த ஐஸ் சுவையாகவே இல்லை. உடனே ராணிக்காகத்திடம், என்ன இந்த ஐஸ் டெஸ்ட் ஆகவே இல்லை, இதையெல்லாம் ஐஸ் என்று சொல்லி விக்கிற, இதுல வேற 30 ரூபா, இப்படி பொய் சொல்லி விக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இந்த உன் ஐஸும் வேணாம், ஒன்னும் வேணாம், நான் போறேன். இனிமேல் எல்லாரிடமும் சொல்றேன் ஏமாற்றி ஐஸ் விக்கிறேன்னு. அப்படி சொல்லிவிட்டு கிளி அங்கிருந்து சென்று விட்டது. சிறிது தூரம் சென்றதும் பானு ஐஸ் கடையில் அங்குள்ள அனைத்து பறவைகளும் ஐஸ் வாங்கி சாப்பிடுவதை பார்த்தது. அங்கு சென்று கிளி, ஐஸ் கடைக்காராக்கா, ஒரு குச்சி ஐஸ் எவ்ளோ? அதுவா, ஒரு குச்சி ஐஸ் 15 ரூபாய். அதுவே 10 குச்சி ஐஸ் வாங்கினால் ஒரு ஐஸ் 10 ரூபாய்க்கு தரேன். அப்படியா? எங்க ஒரு குச்சி ஐஸ் முதல்ல கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்கிக்கிறேன். அப்படியா? இந்த தாராளமா சாப்பிட்டு பார்த்துட்டே வாங்கிக்கோ என்று சொல்லி ஐஸ் கொடுத்தது. அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துவிட்டு கிளி, ஆஹா, இந்த ஐஸ் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குது, இந்தாங்க 110 ரூபாய், எனக்கு இன்னும் 10 ஐஸ் கொடுங்க. அப்படியா? சரி சரி, 10 ஐஸ் 100 ரூபாய் தானே, எதுக்கு 110 கொடுக்கறீங்க? அதுவா, நான் தான் முன்னாடி ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அதுக்கும் சேர்த்து தந்தேன். அதெல்லாம் பரவாயில்லை, நீங்க இந்த 10 ஐஸுக்கு மட்டும் காசு கொடுத்தால் போதும். அப்படியா? பரவாயில்லை, நீங்கள் ஐஸும் கம்மி விலையில் விற்கிறீர்கள், அது மட்டுமல்லாமல் நல்ல சுவையான ஐஸ்களும் வைத்திருக்கிறீர்கள். அது மட்டுமா, நீங்கள் நல்ல குணமாக பேசுகிறீர்கள், இதற்காகவே உங்களிடம் வந்து ஐஸ் வாங்கி சாப்பிடலாம் போல் இருக்கிறது. அப்படியா? சரி சரி, நீங்கள் எப்போது என்னிடம் வந்து ஐஸ் வாங்கினாலும் இதே சுவையோடுதான் இருக்கும் என்று சொன்னதும்
முடிந்ததும் கிளியும் அங்கிருந்து ஐஸ் வாங்கிக் கொண்டு சென்றுவிட்டது. இப்படியே நாளுக்கு நாள் பானு வைத்திருந்த ஐஸ் கடையில் அதிக வியாபாரமாகிக் கொண்டிருந்தது. ஆனால் பொறாமை குணம் கொண்ட ராணிக்காகம் வைத்திருந்த ஐஸ் கடையில் ஒரு ஐஸ் கூட வியாபாரமாகாமல் சும்மாவே உட்கார்ந்து கொண்டிருந்தது. எனவே நல்ல மனதோடு ஐஸ் கடையை தொடங்கிய பானு குருவியின் புகழ் காட்டில் உள்ள பறவைகளுக்கெல்லாம் பரவியது. ஆனால் ராணி காகத்தின் பொறாமை குணத்தால் காட்டில் உள்ள பறவைகளுக்கு எவருக்கும் தெரியவில்லை.